ஹாய் ராஜம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ 6 மணிக்கு ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே 6 மணி. ஹோப் ஆல் கோயிங் குட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்பீஷியஸான கிஃப்ட்டு. ஸோ எப்போயுமே உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே உங்கள் கூட கட்டாயமாக இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சி கண்டிப்பாக நான் உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணாலுமே அது ஓகே சரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்காமல் எல்லாமே பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர். லவ் யூ அண்ணா. ஓகே, நீங்கள் எல்லாருமே 6 மணிக்கு ஒரு விஷயம் போட்டு போயிடுங்க. ஓகேடா, நம்ம இந்த இன்ட்ரோவ் இல்லாமல் நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் ஒரு ஏர்லி மார்னிங் 7 to 8 o'clock அந்த டைம் இருக்கும். ஒரு பொண்ணு அப்படியே இழுத்து பொத்தி செம்மையாக தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அவள் தூங்கிட்டு இருக்கும் போது அவள் ஃபேஸில் அப்படியே சன்லைட் படுது விண்டோ வெளியாக இருந்து. ஸோ அவன் கையை வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி புரண்டு படுத்துட்டு இருக்கா. அப்படியே உருண்டுட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே அவள் கையை அப்படியே ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. அப்புறம் ஃபோன் கிடச்ச உடனே அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணோடனே ஒரு 2 பேர் வெட்டிங் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுதான் வால்பேப்பராக வச்சுருக்கா. அதை பார்த்த உடனே அழகா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போ வருவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இன்ஸ்டாக்குள்ளே போகிறீங்க. எஸ், அது நீங்கள் தான். இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டு சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு ரீலை பார்த்துட்டு உங்களோட ஐஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நீங்கள் அதவே வெறிக்க ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. உங்கள் ஐஸில் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே ஒரு மாதிரி செம்ம கோவமாக ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னது எனக்கு புரியலை. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்ன இங்கே தனியாக தவிக்க விட்டு பொண்ணுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை வெறிக்க திருப்பி பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் செம்ம கோவமாக பால்கனியில் ஒரு ஊஞ்சல் இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. அதில் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரிங்கு போகுது, பட் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஏன் நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஓ, அந்த பொண்ணு கூட கூத்தடிச்சிட்ருக்கியா நீ? அது என்ன ஃபோட்டோ? கூட தனியாக தானே இருக்கான், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக காய்ச்சி பூச்சின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ. அதில் நம்ம நிற்கிறான். கூட நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாம்ஜூனும் ஒரு பொண்ணும் ஏதோ சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நீங்கள் செம்மையாக கத்திருப்பீங்க. மட்டும் தனியாக இருக்கான், குரூப் பண்ணிக்கிறோம், உனக்கு என்னடா? உன்னை நான் என்ன பண்ணட்டும்? நீ எப்போ தான் வீட்டுக்கு தொலைவ? ஏன் நம்ஜுனா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸோட அப்படியே அந்த ஃபோட்டோவே திருப்பி பார்த்துட்டே இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட மாதிரி ரீல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வருது. ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் ஃபோனை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்மையாக காண்டாகுது. அந்த ஃபோனை தூக்கி போட்டோம். அப்படி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க மார்னிங் ரொட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. 2 days நீங்கள் தூங்கவே இல்லை. அந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்டமாக நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கா அந்த ஃபோட்டோவை பார்க்க இன்னும் வெறி அடங்க மாட்டேங்குது. உனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு மிட்-நைட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாக அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா வீடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. இவ என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒரு வேளை தூங்கிட்டாலோ? சரி ஓகே, லைட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாம்ஜூன் தான் லைட்டை போடுறாரு. போட்டோடனே அவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு. பிகாஸ் நீங்கள் சோஃபாவில்
அவங்க பெட்ஷீட்டை வந்து முக்காடு மாதிரி போட்டுட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை வெறிக்க பார்த்துக்கிட்டு ஆரம் லைட்டு போட்டோன்னே பயந்துருப்பார். ஸோ அப்படியே அம்மா அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவங்களோட ஐஸ் வந்து 2 நாள் தூங்காமல் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்ஸோட ஒரு மாதிரி சொங்கி போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஆரம்ப பார்த்த உடனே அப்படியே முன்னாடி வந்து பொறுக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடின்னு அடிக்கிறீங்க. ஆரம்புக்கு எதுவுமே புரியல. பொண்டாட்டி நாடி இப்போ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம டைட்டில் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன். நான் 2 நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நான் அவ்வளோ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அடிக்கிறீங்க. பொண்டாட்டி வலிக்குதுடி, நான் தான் ஒரு ஷூட் போயிருந்தேன்னு சொன்னல, வீக் அடிக்க வேண்டியதானே. ஆமாம், அவன் ஒரு பைத்தியம், குடிக்கார நாய். அவன் குடிச்சிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு நான் குடிச்சிட்ருக்கேன், ஃபோனை வேணும்னு சொல்லிட்டு கத்திட்டான். ஏன்டா ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பம் போட்டு அடிக்கிறீங்க. பேபி என்னடி பிரச்சனை உனக்கு? மொடல் அடிச்சிடலாம் ப்ளீஸ் டி, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ நீ அவள் கூட கூத்தடிச்சிட்டு வந்து உனக்கு டயர்டாக இருக்குல்ல? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதான் பார்த்தேனே ஃபோட்டோவை, நல்லா அவள் கூட ஃபோட்டோவில் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கல்ல. அந்த வீப்பதில் சும்மா இருக்கான் பொண்ணுங்க கூட பேசாமல். உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் என்னடா பேசினேன்? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசிகிட்டு இருக்கேனா? இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோனை காமிக்கிறீங்க. அந்த குரூப் ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறீங்க. ஆரம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ நான் சும்மா தானே பேசினேன், அதுக்குள்ளே போட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு அந்த ரீல்ஸு அந்த பிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்து கூட ஃபோனை போ, அந்த சைட் போடா, கூட போ, நல்லா இருக்கால. அவளுக்கு மட்டும் தான் அப்படியே இடுப்பு இருக்க ஒரு மாதிரி டிங்குன்னு, அதை நான் ஒன்றை மட்டும் தான் பேசுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செம்மையாக கத்திட்டு இருக்கீங்க. ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து உங்களை அப்படியே பிளிங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் அது புரியவே புரியாதுடா. எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? எனக்கெல்லாம் ஒரு புருஷன் இல்லாட்டி லவ் பண்ணுற பையனும் ஒரு ஃபிகர் பக்கத்தில் போய் நின்னாலே அப்படியே வயிற்று அடி வயிறுலேருந்து வாய் வழியாக ஒன்று சூடாக வரும். அதெல்லாம் என்றைக்குமே உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. ஏதோ இப்படியே வந்துடுறது, ஆம்பளைங்களை மயக்கிறது, அதுவும் மற்றவங்க புருஷன் மேலே தான் அவளுங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வரும். நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கு ஒரு மாதிரி வளரிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து ஒரு குட்டி ஸ்மைலோட நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருப்பீங்க ரூமுக்கு ஆக்சுவலி. ஸோ ஆரம் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை வந்து பேக்கில் அப்படியே தூக்கி உங்களை வந்து நிற்க வைக்கிறாரு. இப்படி சுற்றி இந்த சைடு நீங்கள் வந்து கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நின்றுட்டுருக்காரு. எதுக்குடா இப்போ வந்து என்ன பிளாக் ஹக் பண்ண? எதுக்கு பிளாக் ஹக் பண்ண? போடா அவகிட்டே போ, இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோஃபாவில் போய் உட்கார போகிறீங்க. ஆரம் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, என்னை கிஸ் பண்ணி நீ என்னை மாய்க்கலான்னு பார்க்குறியா? முடியாது, இன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம் அப்படியே சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு அவன் லேப்பில் எப்படி ஏறி உட்காடுறீங்க. ஆரம் வந்து சோஃபாவில் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் உங்களை பார்த்துக்கிட்டே. என்னடி பண்ணுற? ஃபைட் அண்ட் வாட்ச் பேபி அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இயர்ஸ் கிட்ட போயிட்டு ஆரம்புக்கு என்ன பண்ணுற? பொண்டாட்டி என்னடி பண்ணிகிட்டு இருக்க? ஃபைட் அண்ட் வாட்ச் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருப்பீங்க உங்கள் கழுத்தில். ஸோ அதை அப்படியே உருவிறீங்க. ஆரமும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, ஆரமும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அதை உருவி ஆரமோட 2 ஹேண்டையும் பிடிச்சி அதை அப்படியே டைப் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி செம்ம டைட்டாக, அவனால் அதை வந்து எடுக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு டைப் பண்ணுறீங்க. ஆரம் பொண்ணாட்டி என்னடி பண்ணிட்டுருக்க? எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, என்னை தூங்க விடு. தூங்கலாம் பேபி, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரமோட கையை வந்து அப்படியே கட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஒரு மாதிரி ஆரம் வந்து உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் வந்து ஆரமோட ஒரு ஒயிட் ஷர்ட் பெருசாக இருக்கும், அது உங்கள் நீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தான் போட்டிருப்பீங்க. ஆரம் வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அதில் இருக்க ஒவ்வொரு பட்டனையும் ஆரமாக பார்த்துக்கிட்டே கழட்டுறீங்க. அவரோட
ஃபேஸு, அவரோட லிப்ஸு, அவரோட நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம் அதெல்லாம் நோட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாரு பொண்டாட்டி, அந்த மாதிரி பார்க்காத, அப்படி தாண்டி பார்ப்பேன் டார்லிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய், என்ன பண்ண போகிற நீ? வெயிட் அண்ட் வாட்ச் டார்லிங். நான் டார்லிங், நான் பண்ணுறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஐ நீட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே கழட்டி ஆரம்ப பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே போட்டுறீங்க. இப்போ நீங்கள் வெறும் ப்ராவும் இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஆரம் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அவர் அப்படியே எந்திக்கலான்னு வராரு. நீங்கள் உங்கள் லெக்கை ஆரமோட ஷோல்டர்கிட்ட வச்சு அப்படியே அவரை சாய்க்கிறீங்க. ஆரம் அப்படியே உங்கள் லெக்லேருந்து அப்படியே உங்களை மேலே வரைக்கும் பார்க்குறாரு. டார்லிங், எங்கே எழுந்திருக்கிறீங்க? நோ 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 நோ, இன்னைக்கு நான் மட்டும்தான் பண்ண போடுறேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் லேப்பில் ஏறி உட்காடுறீங்க. ஆரம் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காரு. பாருடி பொண்டாட்டி, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணு. நான் தான் சொல்லிட்டேன் டார்லிங், கீப் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை ஆரமோட ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட கொண்டு போய் அப்படியே மேலேயே ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. நல்லா இருக்கா பேபி? எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். இங்கே பாரு பண்ணாட்டி, என்னை அவுத்த விட்டு, எனக்கு வலிக்குது. அதான் டாடி எனக்கு வேணும். ஐ சுகா டாடி, அதான் எனக்கு வேணும். இங்கே பாரு மயன், அதை எடுத்து விடு, கையை எடுத்து விடுறி. அப்புறம் நடக்கிறது வேறு. ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர் அபவுட் திங்ஸ். எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது பேபி, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆரம்ப பார்த்துக்கிட்டே அவரோட டை, அவரோட கோட், அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவரோட மேலே போட்டிருக்க எல்லா ஷர்ட்டையும் அப்படியே கலட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு அவரோட ஆப்ஸை அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அவர் வாயை வச்சு அவரோட ஹேண்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் சுத்தமாக முடியல, அவ்வளோ டைட்டாக டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவர் 2 ஹேண்டையும் அப்படியே மேலே தூக்குறீங்க. இதெல்லாம் நான் பண்ணோண்டி, இப்போ நான் அதை கட்டை மட்டும் அவுத்து விட்டேன்னா அப்புறம் நீ இவ்வளோதான், அவுக்க மாட்டேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவரோட ஆப்ஸ், அவரோட 2 செஸ்ட்டையும் அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரடி பொண்டாட்டி, எனக்கு பயங்கரமாக வலிக்குது, எடுத்து விட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அப்படியே ஆரமோட லிப்ஸில் போய் லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆரமே அவங்கள கிஸ் பேக் பண்ணிக்கிட்டே அவுத்து விட்ரின்னு சொல்லிட்டு மோன் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த கிஸ்லேயே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த கிஸ்ஸை பயங்கரமாக டீப்பன் ஆக்குறீங்க. அவங்களோட ஹேண்டு ஆரமோட பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அவர் அந்த ஹேண்டை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, பட் சுத்தமாக முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஆரமோட பேண்ட்டுக்குள்ளே அப்படியே கை விட்டு லைட்டாக அப்படியே ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே ஒரு 1/2 hour போது. ஆரம்புக்கு இதுக்கு மேலே முடியல. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை லைட்டாக கடிச்சிட்டாரு. பேபி, அவ்வளோ மோட் ஆகிட்டான்னா எப்படி என்னோட டச்? இங்கே பாருடி, இங்கே பாரு பொண்டாட்டி, எடுத்து விடு, என்னால் முடியல. அப்புறம் இங்கே நட்டுக்கிற சீனே வேற. கையட்ரி ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர் அபவுட் திங்ஸ் ஐ செட் யூ நோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ நீங்கள் அப்படியே ஆரமோட லிப்ஸை விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு உங்களோட மேலே இருக்க அந்த ப்ராவையுமே அப்படியே கலட்டுறீங்க. இட்ஸ் இட் நோ பேபி நோ, நோடி நோ, ஐம் சேயிங் நோ. என்னடா இல்லை, என்னால்
எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது பேபி. நீ மட்டும் கொடுக்குறல பனிஷ்மெண்ட்டு. ஏன் நான் கொடுத்தா நீ ஏற்றுக்க மாட்டியா? இங்கே பாரு வயன், எனக்கு வலிக்குது சொல்லிட்டு இருக்கல்ல. பாரு பேபி, கலட்டி விட்டு. ஐ டோன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இப்போ ஆரம் அப்படியே ஆவான் உங்களை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே சோஃபாவில் படுக்க வச்சுட்டு உங்கள் கழுத்தை நெரிச்சிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான். வலிக்குது வலிக்குதுண்டி, டோன்ட் ஃபக்கிங் கேரா, இருடி இப்போ நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களோட பேண்டீஸை ஆக்சுவலி அவனுக்கு செம்ம டைட்டாக கட்டியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே அவங்க பேண்டேஜ் அப்படியே கலட்டி தூக்கி வீசிட்டு கஷ்டப்பட்டு அவனோட பெல்ட்டை கழட்டி அவனோட பேண்ட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. டிக்கி ஹண்டர்ஸ்ட் ஃபக் ஐ ஃபக் யூ நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் ஹேண்டை தட்டி விட்டு இப்போ எப்படியோ அவர் கை பயங்கரமாக வலிக்குது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ டைட்டாக கட்டி விட்டுருப்பீங்க. அதெல்லாம் அவர் எந்த கேரும் பண்ணிக்கல. வேகமாக அவரோட பேண்ட்டை கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகி உங்களோட நெக்கு, உங்களோட ஜா லைன், உங்களோட ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ஹிக்கி மேக் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பேபி பேபி ஸ்லோ டவுன், பேபி ஸ்லோ டவுன். என்னடி ஸ்லோ டவுன்? உனக்கு நீங்கள் பண்ணுற செயலில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா நீ? இப்போ பாரு ஆரம்போட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறாரு. டார்லிங், நான் எப்படி இருந்துச்சு? என்ன வெற்றி கட் பண்ணி பார்க்குறியா? என்ன மில் பண்ணுவ? பனிஷ்மெண்ட் அடி கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு இப்போ நான் கொடுக்குறேன் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாரு. பயங்கரமாக உங்களுக்கு வலிக்குது. பேபி 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 ஸ்லோ டவுன் ப்ளீஸ் பேபி. ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர் அபவுட் திஸ். எனக்கு இப்போ வேணும், நீ இன்னும் வேணும், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணுறீங்க. ஆரம்பங்களை வச்சு செய்கிறாரு. டிஃப்ரெண்ட் பொசிஷனில் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பேபி பேபி போதும், பேபி பேபி ப்ளீஸ் முடியாதுடி, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து பயங்கரமாக மோன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் பண்ணிகிட்ருக்கும் போதே அவரோட ஹேண்டை வந்து அப்படியே அந்த ட்ரை பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அதை வந்து அப்படியே அவுத்து விட்டுறீங்க. அது வந்து செம்மையாக இம்ப்ரெஷன் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஆரமாக பார்க்குறீங்க. ஆரம் ஒரு ஸ்மக்கோட அப்படியே ஒரு இன்சர்ட் பண்ணுறாரு டைட்டாக. என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை தூக்கி அவர் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த 2 சைட் சோஃபாவையும் பிடிச்சிருக்கீங்க. செம்மையாக மோன் பண்ணுறீங்க. 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் போகுது. உங்களால் இதுக்கு மேலே முடியல. நீங்கள் செம்மையாக ட்ரெயின் ஆகிட்டீங்க. பட் ஆரம் அவரோட ஃபோர்ஸை விடவே இல்லை. பேபி போதும், பேபி ப்ளீஸ் போதும், பேபி போதும், பேபி ப்ளீஸ் போதும், ஆரம் பேபி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக மோன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அந்த சோஃபாவில் சைடாக படுத்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து உங்களை டைட்டாக பிடிச்சிருக்கான். இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருக்கீங்க. அவர் இன்னும் அதை புல் அவுட் பண்ணவே இல்லை. உங்கள் 2 பேரும் மேலேயும் செம்ம ஸ்வெட்டு. இப்போ ஆரம் அப்படியே உங்களை மேலே போட்டுட்டு அவர் கீழே படுத்துட்டு இருக்காரு. நீங்கள் ஆரம் வந்து டைட்டாக
டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து உங்களோட ஹெட்டை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கிக்கிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவர் இன்னும் அதை புல் அவுட் பண்ணவே இல்லை, அப்படியே அதிலே தான் இருக்குது, அந்த பொசிஷனில் தான் இருக்கீங்க. பேபி அதை பேபி வலிக்குது பேபி பேபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே ஆரம் வந்து லைட்டாக உங்களை தூக்குறாரு. அது அப்படியே வெளியே வந்துடுது. நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூச்சு வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஒரு ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு பேபி, யார் என்ன எவ வந்தாலும் எனக்கு நீ தான் முக்கியம், புரியுதா? ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர் அபவுட் எனி கேர்ள்ஸ் ஆர் எனிதிங். எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும். ஐ ஃபக்கிங் லவ் யூ மோர், புரியுதா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும், புரியுதில்ல? மரமண்டையில் ஏற்றிக்கோ. அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, அவ்வளோ தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குண்டி, அது உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? இப்போ பாரு, யார் கஷ்டப்பட்டுட்ருக்கா? யாரடி கஷ்டப்பட்டுட்ருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் செம்மையாக முறைச்சிட்டு ஆரமாக பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை வீடு அப்படிலாம் என்னோடய பேபியை நல்லா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிற? என்னை வீடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஃப்ரெஷ்ஷாக போகலாம். என்ன ரெஸ்ட் ரூம்? வேணாம் 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 வேணாம், என்னை விட்டுரு. நீ ரெஸ்ட் ரூமுக்கு போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்ப போட்டு அடிக்கிறீங்க. ஆரம்பம் ஒரு ஸ்மக்கோட அப்படிலாம் விட முடியாது மை பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை தூக்கிட்டு அப்படியே இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு உங்களை இறக்கி விட்டு ஷவர் கீழே நிற்க வைக்கிறாரு. பேபி நான் கையை எடுத்துரு, திரும்பி ஆரம்பிக்காத, என்னால் முடியல பேபி. நான் சொல்லிட்டு கேளு ப்ளீஸ் பேபி, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே உங்கள் கை வந்து அப்படியே ஷவரை ஆன் பண்ணி விட்டுருது. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஷவருக்குள்ளே நிற்கிறீங்க. ஆரம் வந்து அவரோட ஹேண்டை வந்து அவங்க பாடி ஃபுல்லாக ரோம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கையை வந்து உங்களோட இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் அதனால தான் ரெஸ்ட் ரூம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ பங்காரம் வந்துட்டு ஒரு ஸ்மக்கோடு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த 2 பேர் மேலேயும் அப்படியே ஷவர் விழுக்குது. இப்போ ஆரம் அப்படியே தூக்கி அவரோட ஹிப் மேலே அப்படியே உங்களை உட்கார வச்சுக்கிறாரு ரேப் பண்ண மாதிரி. நீங்கள் உங்களை நல்ல செவுத்தில் வந்து ஒட்டின மாதிரி நிற்க வைக்கிறாரு. நீங்கள் வேணாம் ப்ளீஸ் வேணான்னு சொல்கிறேன். I need you, Dee. I want to fuck you more. I need you right now. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அங்கே ஒரு செக்ஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. அந்த பாத்ரூமில் ஃபுல்லாக உங்கள் எக்கோ மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது.